கடைசி ஒரு பகுதி படிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சிட்டு போறோம் ரோமர் புத்தகத்தை. ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು ಓದಿ ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಮುಗಿಸ್ತೇವೆ. 16 வசனத்திலே 16வது அதிகாரம் 16 வசனத்திலே சபையுடைய சர்வெண்ட்ஸை பார்த்தோம், வேலைக்காரர்களை பார்த்தோம். ಮೊದಲ 16 ವಚನಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ಸಭೆಯ ಸೇವಕರುಗಳ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. 17ರಿಂದ 23வது ವಚನத்தை என்ன பார்க்கிறோம்? 17ರಿಂದ 23ನೇ ವಚನದವರೆಗೆ ಏನ್ ನೋಡ್ತೇವೆ? என்ன பார்க்கிறோம்? ಏನ್ ನೋಡ್ತೀವಿ? சபையோட ಎದುರಿகளை பார்க்கிறோம். ಸಭೆಯ ವೈರಿಗಳ, ಸಭೆಗೆ ಎದುರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಕುರಿತಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಎನಿಮೀಸ್ ಆಫ್ ದ ಚರ್ಚ್. ಅಲ್ಲಿ ಸಭೆಯ ವೈರಿಗಳ ಕುರಿತಾಗಿ. ஒரு நல்லது செய்யணும் அப்படினா அதுக்கு அத தடுக்கிறதுக்கு யார் இருப்பா? கொஞ்சம் பேரு எதிரிகள் இருப்பார்கள். ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಎದುರಾಗಿ ಕೆಲವರು ಇರ್ತಾರೆ. ಯಾರು ನಂಬರ್ 1? ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೆಯವರು ಯಾರು? ಎಚ್ಚರಿಕೆಯಾರುங்க அப்படினு சொல்றாரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 17 18வது வசனம் படிங்க. 17 18ನೇ ವಚನಗಳನ್ನು ಓದ್ರಿ. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எப்படி அவங்களை கண்டுபிடிக்க முடியும்? 18வது வசனம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஏசப்பாக்கு தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து வயிற்றுக்காக ஊழியம் செய்வாங்க. நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் ஸ்மூத்த வார்த்தைகளை பேசி கபடு இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எவ்வளவு கிளியரா சொல்ற. இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾವೇನು ಕೂಡ ಹೇಳುವುದು ಬೇಡ. எப்படி பண்ணுவாங்களா? ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು? நீங்க கேட்ட போதனை தப்பு அப்படி வந்து பிரிப்பாங்களாம். வந்து ஃபர்ஸ்ட் ನೀವು ಕೇಳಿರುವಂತ ಬೋಧನೆ ಅದು ತಪ್ಪಾದಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ವಿಭಾಗ ಮಾಡ್ತಾರೆ. அப்புறம் உங்களுக்கு தடைகளை கொண்டு வருவாங்களாம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅಡೆತಡೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அடுத்தது என்ன பண்ணுவாங்களா? ಅದಾದ ನಂತರ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஏசப்பாக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்களா? ಯೇಸುವಿಗಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. எதுக்காக ஊழியம் செய்றாங்க? வயித்துக்காக ஊழியம் செய்றாங்க. அவங்க ತಮ್ಮ ಹೊಟ್ಟೆಪಾಡಿಗಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. வயித்துக்காக ஊழியம் செய்யற காரங்கள எச்சரிக்கையாரு அப்படினு சொல்றாரு. ಹೊಟ್ಟೆಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತವರಲ್ಲಿ ಕುರಿತು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರ್ರಿ. அவங்களை அவாய்ட் பண்ணு அப்படினு ஆண்டவர் சொல்றாரு. ಅವರನ್ನ ನೀವು ಅವಾಯ್ಡ್ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா? அழகா பேசுவாங்களாம். அப்படியே தேன் வாயில இருந்து வழியில மாதிரி அப்படியே பேசுவாங்களாம். ಅವರು ಜೇನು ಹಚ್ಚಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಯ ನಾಜೂಕಾಗಿ ಮಾತನಾಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. அது யாரோட இதயத்தை வந்து deceive the hearts of the unsuspecting. அது வந்து அவங்களுக்கு கபடில்லாத ஆட்களை போய் என்ன பண்ணுவாங்களாம்? வஞ்சிப்பாங்களாம். ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನಿಷ್ಕಪಟಿಗಳ ಹೃದಯವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಮೋಸಗೊಳಿಸ್ತಾರೆ. சபையின் எதிரிகள், ಸಭೆಯ ವೈರಿಗಳು. இவங்களை ಅವಾಯ್ಡ್ பண்ணு, நீ ಇವರನ್ನ ನೀವು ಅವಾಯ್ಡ್ ಮಾಡ್ರಿ. இவங்களை பார்த்து எச்சரிக்கையாரு அப்படின்னு ಇವರ ಕುರಿತಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದ ನಂಬರ್ 1 ಮೊದಲಾದ ಎನಿಮಿ. ಇದೇ ಮೊದಲ ಒಂದು ವೈರಿ. இரண்டாவது எனிமி யாரு? ಎರಡನೇ ವೈರಿ ಯಾರು? 19 20 19-20ನೇ ವಚನ. உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் பிசாசின் தீமைகளுக்கு பேதைகளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். சோ பாருங்க, தீமையான காரியங்களுக்கு அப்பாவியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಟ್ಟ ವಿಚಾರಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಳಕವಿಲ್ಲದವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. யாராவது கேட்டாங்கன்னா, பிரதர் அந்த ரோட்ல என்ன நடக்கு தெரியுமா பிரதர்? அந்த வீட்ல என்ன நடக்கு தெரியுமா பிரதர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಹೋದರರೇ ಆ ಒಂದು ಕೊನೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ, ಆ ಒಂದು ಬೀದಿಯಲ್ಲಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರೆ, ஐயோ எனக்கு தெரியாது பிரதர், அங்க ஏதோ தப்பு நடக்குன்னு தெரியும், நான் போவே மாட்டேன் பிரதர் அந்த பக்கம். நான் போய் யோசித்து பாக்குறது, கிண்டி பாக்குறது இல்ல பிரதர், எனக்கு அதுல இன்னசென்ட்டா இருக்கிறேன் பிரதர், எனக்கு கெட்ட காரியத்துல நான் ಇನ್ನಸೆಂಟಾ இருக்கிறேன். ಅದರಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆದರುವಂತದ್ದಲ್ಲ, ಆ ಒಂದು ವಿಚಾರದಲ್ಲಿ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಇನ್ನಸೆಂಟ್ ಆಗಿರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. சோ நன்மையான காரியத்திலே ஞானியா இருங்க, கெட்ட காரியத்திலே தீமையான காரியத்திலே என்னவா இருங்க? பேதையா இருங்க. ஒரு அந்த சைடு போலனா கூட பரவாயில்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಜಾಣರಾಗಿರಿ, ಕೆಟ್ಟತನದ ವಿಷಯದಲ್ಲಿ ಕಳಂಕವಿಲ್ಲದವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிருது, இன்டர்நெட்ல தேவையில்லாத வெப்சைட்ஸ்குள்ள போய் பார்ப்பாங்க. சரி அது என்னதான் இருக்கும் போய் பாப்போமே, அங்க என்னதான் பேசுறாங்க போய் பாப்போமே அப்படின்னு போறாங்க.
அது அப்படியே பிசாசு அவங்களை இழுத்துருவான் அந்த இடத்துல. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಂಟರ್ನೆಟ್ ನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ, ಏನ್ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅದೇನಾಗ್ತದೆ ಪದರ ಅದನ್ನ ಕೆಳಗಡೆ ತಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பிசாசின் கிரியைகள் அது. ಅದು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು, சர்ச்சுக்கு விரோதமா இருக்கிற கிரியைகள் அது. ಅದು ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರಿಯೆಗಳು. ஆனா சர்ச்சோட பிசாசோட கடைசி முடிவு என்னது? ಆ ಸೈತಾನನ ಕೊನೆಯ ಒಂದು ಅಂತ್ಯ ಹೇಗಿರ್ತದೆ? சமாதானத்தின் தெய்வம் தானே, ಸಮಾಧಾನದ ದೇವರು ತಾನೇ பிசாசை ಸೈತಾನನನ್ನ உங்க கால்களின் கீழே என்ன பண்ணுவாரா? நசுக்கு செய்வார். ஆமென். ನಿಮ್ಮ ಕಾಲ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಸಿ ಬಿಡುವನು. யார் கால் கீழே? ಯಾರ ಕಾಲ ಕೆಳಗೆ? ஏசப்பா கால் கீழயா? ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕಾಲ ಕೆಳಗ? ஏசப்பானாலே நிரம்பி இருக்கிற விசுவாசியின் கால் கீழே பிசாசு. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯ ಕಾಲ ಕೆಳಗೆ எவ்வளவு அதிகாரம் இருக்கு பாருங்க நம்ம விசுவாசிக்கு. ಎಷ್ಟು ಅಧಿಕಾರವಿದೆ ನೋಡಿ. நம்ம நடுங்க மாட்டோம், ನಾವು ನಡುಗುವುದಿಲ್ಲ. பிசாசுக்கு பார்த்து பயப்பட மாட்டோம், ಸೈತಾನನ ನೋಡಿ ನಾವು ನಡುಗುವುದಿಲ್ಲ. அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். ಅವನು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಕು. ஏன் பிரதர் நான் பெரிய பிசாசா? இல்ல, எதுக்குன்னா நான் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட மனுஷன். ನಾನು ಆತನಿಗಿಂತ ದೊಡ್ಡ ಸೈತಾನ ಎಂಬುದಾಗೆಲ್ಲ ನಾನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. பிசாசு நடுங்குவான் விசுவாசியை பார்க்கும்போது. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ನಡುಗ್ತಾನೆ ವಿಶ್ವಾಸಿಯನ್ನ ನೋಡುವಾಗ. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் என்ன பண்ணுவான்? ஓடிடுவான் அப்படின்னு சொல்லுது. ಸೈತಾನನ್ನ ಎದುರಿಸಿರಿ ಆಗಲಾತನು ಆತನು ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. எந்த தைரியத்துல எதிர்த்து நிக்கிறோம்? ಯಾವ ಧೈರ್ಯದಿಂದ ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ? சிலுவையின் தைரியத்தினால. ಶಿಲುಬೆಯ ಧೈರ್ಯದಿಂದ. இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಲೋಕದ ಒಂದು ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಅದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ he's been judged, the prince of the world has been judged. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಲೋಕದ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಶಿಲುಬೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ நியாய ಎಂಬುದಾಗಿ. தீர்த்தாச்சு அவனுக்கு. ಆತನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அவனுக்கு ಫೈನಲ್ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ எழுதியாச்சு ஆண்டவர். ಆತನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ತೀರ್ಪನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಾಗಿದೆ. அவன் பல்லில்லாத ஒரு சிங்கம் போல இப்போ. ಆತನು ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಿಂಹದ ರೀತಿಯಲ್ಲಿ. சிங்கம் பார்த்து பயந்து ஓடிராதீங்க. ಸಿಂಹವನ್ನು ನೋಡಿ ಭಯದಿಂದ ಓಡಿ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. அவன் வாய் திறந்தா தெரியும் பல்லே இல்ல உள்ள, கடிக்க கூட முடியாது உங்களை. ಆತನ ಬಾಯಿ ತೆಗೆದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಆತನಿಗೆ ಕಡಿಯೋದಕ್ಕೂ ಸಹ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் உங்களை நசுக்க செய்வார் பிசாசை. ಆ ದೇವರು ಆ ಸೈತಾನನನ್ನ ತುಳಿದು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಬಿಡ್ತಾನೆ. கடைசியாக இதை சொல்லிட்டு அவர் இந்த 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 நிருபத்தை முடிக்கிறார். ಕೊನೆಗೆ ಈ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ಹೇಳಿ ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಅವರು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அருமையான புத்தகம் ரோமர் புத்தகம். ರೋಮಪುರದ ಪತ್ರಿಕೆ ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಪತ್ರಿಕೆ. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாய் கேளுங்க, அதிகமாய் படிங்க. ஆண்டவர் இன்னும் ಅನೇಕ ಕಾರ್ಯங்களோட பேசுவார். ಸಾಧ್ಯವಾದ ಮಟ್ಟಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಓದಿ ಅಧಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ರಿ, ದೇವರು ನಿಮಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. இதுவரைக்கும் நான் 100 வாட்டி மேல படிச்சிருப்பேன் ரோமர் புத்தகத்தை. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ 100ಕ್ಕೂ ಅಧಿಕ ಬಾರಿ ನಾನು ಓದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒரு வாட்டி படிக்கும்போது ஒரு புது காரியங்களை கத்துக்கொள்கிறேன். ಒಂದೊಂದು ಬಾರಿ ಓದುವಾಗಲೂ ಸಹ ಒಂದೊಂದು ಹೊಸ ವಿಚಾರಗಳನ್ನ ನಾನು ಕಲ್ತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. இன்னைக்கு மெசேஜ் ரெடி பண்றதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட புது காரியங்களை கத்துக்கொண்டேன். ಇವತ್ತು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡುವಾಗಲೂ ಕೂಡ ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. தேவன் உங்களோட கூட இருப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿರುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. விசுவாசத்தினாலே யார் பிழைப்பான்? நீதிமான் பிழைப்பான். ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತನು ಬದುಕುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. righteous one shall live by faith. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತನು ಬದುಕುತ್ತಾನೆ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಆತನು ಬದುಕುತ್ತಾನೆ, ನೀನು ಕದಲು ಬೇಡ ಎಂಬ. கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே அப்படின்னு வசனம். ಅಲ್ಲಿ ಕದಲ ಬೇಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀನು ಗಲಿಬಿಗೆ ಒಳಗಾಗಬೇಡ, ಕಲ್ವಾರಿ ನಾಯಕರು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ.